பிரசவத்திற்கு பிந்தைய சிறப்பு உதவித்தொகை 1.32 லட்சம் பெண்கள் பயனடைவார்கள் என அன்வார் அறிவிப்பு. பிரசவத்திற்கு பிறகு பெண்கள் பணிக்கு மீண்டும் திரும்ப உதவும் வகையில் வேலைவாய்ப்பு காப்பீட்டு முறை சட்டம் 2017 கீழ் பிரசவ விடுப்பிற்கு பிந்தைய உதவித்தொகை அறிமுகப்படுத்தப்படும் என பிரதமர் டத்தோசரி அன்வார் இப்ராஹிம் அறிவித்துள்ளார். நேற்று கோலாலம்பூர் புக்கிட் ஜாலிலில் நடைபெற்ற தேசிய தொழிலாளர் தின விழாவில் உரையாற்றிய அன்வார், பெண்களின் வேலைவாய்ப்பு பங்கேற்பு விகிதமானது சற்று குறைந்து வருவதை சுட்டிக்காட்டியுள்ளார். குறிப்பாக 25 முதல் 29 வயது வரையுள்ள பெண்களுக்கு வேலை பங்கேற்பு விகிதமானது 78.9 விழுக்காடாக இருந்தாலும் 35 முதல் 39 வயதில் அது 68.6 விழுக்காடாக குறைகிறது என்றும், இதற்கு மகப்பேறு மற்றும் குழந்தை பராமரிப்பு பொறுப்புகள் முக்கிய காரணமாக இருக்கலாம் என்றும் அன்வார் தெரிவித்துள்ளார். இந்த நிலையை சமாளிக்க தற்போதைய 98 நாட்கள் மகப்பேறு விடுப்பு முடிந்த பின் கூடுதலாக 30 நாட்கள் வரை விடுப்பு எடுத்தால் அதற்கான நிதியுதவி வழங்கப்படும் என அன்வார் அறிவித்துள்ளார். மேலும் இந்த உதவித்தொகையானது ஊழியரின் ஊகிக்கப்பட்ட மாத சம்பளத்தின் 80 விழுக்காடு அளவில் ஒருமுறை வழங்கப்படும் என்றும், இதன் மூலம் 1.32 லட்சத்திற்கும் அதிகமான பெண்கள் பயனடைவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.